நம சிவாய. ஓம் நம சிவாய. வணக்கம் தாயே, வணங்குகிறேன் பெருமானே. வாருங்கள் நாரதரே. நாரதா, உன் கையில் என்ன? தாயே, இது ஒரு அற்புத கனி. ஆசைகளை அறுக்கும் சக்தி கொண்ட அதிசய கனி. அப்படியா? பின்னர் ஏன் இதை உண்ணாமல் கையில் வைத்திருக்கிறாய்? தாயே, நம் அனைவரையும் காத்து அருளுபவர் நம் ஈசர். எந்த அற்புத பொருளும் நம் இறைவனுக்கே சொந்தமானது. எனவே இப்பழத்தை சிவபெருமானுக்கு படைப்பதே சிறந்தது என்று கருதி எடுத்து வந்துள்ளேன். என்ன அதிசய கனியா? எங்க காட்டுங்க பாப்போம். அந்த பழம் எனக்கு வேண்டும், என்னிடம் கொடுங்கள். வீட்டின் முதல் மகன் நான், அதனால் இதற்கு உரியவனும் நானே. பெரியவர் என்றால் சிறியவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். சண்டை வேண்டாம், இருவருக்கும் சரி பாதி தருகிறேன். இல்லை, கனியின் பயன் முழுமையாக உண்டால்தான் கிடைக்கும். இருவரும் வேண்டும் என்கிறார்களே, பின்னர் ஒருவருக்கு மட்டும் எப்படி கொடுப்பது? அதற்கும் நீங்களே ஒரு வழி கூறுங்கள். சரி, உங்களில் யார் உலகை 3 முறை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த பழம். ஆகா, மிகச்சிறப்பு. இந்த போட்டிக்கு நான் தயார், என்னோட மயிலும் தயார். தாயே, ஒரு நொடியில் உலகை சுற்றி வந்து திரும்புகிறேன். ஆசீர்வதியுங்கள். சென்று வா முருகா. நாரதா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்கள் பிரபு. இந்த உலகம் சிறியதா பெரியதா? சிறியது என்றும் சொல்லலாம், பெரியது என்றும் சொல்லலாம். என்ன மழுப்புகிறீர்கள்? தெளிவாக சொல்லுங்கள். அதாவது பிரபு, என்னை போன்ற அடியவர்களுக்கு உலகம் பெரியது. ஆனால் உலகை ஆளும் நம் ஈசருக்கோ மிக சிறியது. சரியாக சொன்னீர்கள். இந்த உலகம் பிரணவமான ஓம்காரத்திற்குள் அடங்கிவிடும் அல்லவா? விநாயகா, சற்று விளக்கமாக சொல். அவ்வாறே தாயே. ஓம் என்ற 2 எழுத்தை விரித்தால் சிவயநம என்ற 5 எழுத்துக்கள் கிடைக்கும். இதனை தான் பஞ்சாட்சர மந்திரம் என்பர். இதில் நடுவில் இருப்பது ய என்ற எழுத்து. இது உலக உயிர்களை குறிக்கும். இந்த உயிர்கள் இறைவனை உணர்ந்து கொள்வதற்காக தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5ஐ கொண்டு அனைத்தும் படைத்து பிறப்பு இறப்பு ஆகிய சுழற்சிகளை தந்தார் ஈசர். இதனை குறிப்பது ந என்ற எழுத்து. இந்த உயிர்கள் இறைவனை உணர முடியாமல் தடுப்பது அவர்களின் நான் என்ற அகந்தை. இந்த இருள் மலமே மகர எழுத்து ஆகும். நாரதரே, இந்த இருள் அவர்களுக்கு எங்க மறைகிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு எங்கே? உலகத்திற்கே தாயாகிய சிவபெருமானின் இடபாகத்தில் இருக்கும் பார்வதி தேவியின் பாதத்தில்தான். இதனை குறிப்பிடத்தானே ஈசர் நடராசராக இடது பாதத்தை தூக்கியபடி ஆடிக்கொண்டிருக்கிறார். சரியாக சொன்னீர்கள். தாயான திருவருள் சக்தியை குறிப்பது வகர எழுத்தாகும். இந்த பெரும் சக்தியை ஒடுங்கும் இடம் எது என்பதையும் சொல்லுங்களேன். அப்பன் ஆனந்தன் நம் சிவபெருமானிடம்தான். மிகவும் சரி. இப்போது சொல்லுங்கள், இந்த உலகம் என் தாய் தந்தைக்குள் அடக்கம்தானே? நிச்சயமாக. அப்படி என்றால் சிவபார்வதியை சுற்றுவது இந்த உலகை சுற்றுவதற்கு சமம்தானே? சற்று குழப்பமாக இருக்கிறதே. தந்தையே, நீங்களே சொல்லுங்கள். உங்கள் இருவரை சுற்றினால் உலகை சுற்றியதாக தானே பொருள். ஆம் விநாயகா, அனைத்தும் எனக்குள் அடங்கும். ஓம் நம சிவாய. ஓம்
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இதோ உன் ஞான பழம். வெற்றி வெற்றி, உலகை சுற்றி வந்துவிட்டேன். பழம் எனக்கே சொந்தம். வா முருகா. இங்கு என்ன நடக்கிறது? அண்ணன் பழம் வைத்திருக்கிறார். முருகா, உலகை சுற்றுவதும் சிவன் பார்வதி ஆகிய எங்களை சுற்றுவதும் ஒன்றுதானே என்று விநாயகர் கேட்டார். அனைவரும் ஆம் என்றனர். விநாயகர் பஞ்சாட்சர மந்திரம் ஜபித்து எங்களை 3 முறை சுற்றி பழத்தை பெற்று கொண்டான். இது முறை அல்ல, இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என வேற பக்கம் திசை திருப்பி அண்ணனுக்கு பரிசை வழங்கிவிட்டீர்கள். மூத்த பிள்ளை செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எதிர்பார் கை பிள்ளை என்ற எண்ணமோ? முருகா, கோபம் வேண்டாம். முருகா, கோபம் வேண்டாம். இவை அனைத்தும் தந்தையின் திருவிளையாடல் தான். நீங்க விளையாட நான் தான் கிடைத்தேனா? நான் கைலாயத்துல இருக்க மாட்டேன். எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு மக்கள் அமைத்து தனிமையில் இருக்க போகிறேன். தம்பி நில், இந்த பழத்தை நீனே வைத்துக்கொள், எங்களை விட்டு செல்லாதே. தேவையில்லை, நான் செல்கிறேன். சுவாமி, இது என்ன விளையாட்டு? தேவி, நாம் படைத்த பொருள் பிரபஞ்சத்திற்கு அதிபதி கணபதி ஆகும். அதனால் இவன் மேலுலகத்தில் இருப்பான். சொன் பிரபஞ்சத்திற்கு அதிபதி முருகன் ஆகும். அதனால் மண் உலகத்திற்கு முருகனை அனுப்பவே இந்த விளையாட்டு. ஓஹோ, உங்கள் பரம பக்தன் அகத்தியாரின் மாணவன் இடும்பன் கைலாயத்தில் இருந்து சிவன் மலையையும் சக்தி மலையையும் தகர்த்து 2 தோளிலும் காவடி போல சுமந்து சென்றது இதற்காக தானா? ஆம், சிவன் மலையில் ஞான பழமாக முருகன் அமர்ந்து பக்தர்களுக்கு அருளுவான். அப்படியென்றால் முருகன் அமரும் இடம் பழனி என்றே இனி வழங்கப்படும். மேலும் இடும்பன் தூக்கி சென்றதால் சக்தியாகிய எனது மலை இடும்பன் மலை என்றே வழங்கப்படும். அதோடு தை மாதம் பூச நட்சத்திர தினத்தில் பழனி மலைக்கு முருகனை தரிசிக்க இடும்பனை போன்று காவடி எடுத்து வரும் பக்தர்களின் குறையும் மறைந்து போகும். ஆஹா ஆஹா, சிவபெருமானே, உங்கள் கருணையே கருணை. தமிழகத்தில் வாழும் மக்கள் பாக்கியம் பெற்றனர். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, குருபரா போற்றி, குகனே போற்றி, சரவணா போற்றி, சண்முகா போற்றி போற்றி.